வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி அவுட்டர் லைனு ஃப்ளெமிங் லைனை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்டில் ஒர்க் பார்க்குறப்ப வீடியோ போட சொல்கிறீங்க. அது செல்லில் எடுத்துக்கிட்டு ஒர்க் பார்க்க முடியல. அதனால தான் இதேமாரி வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இது சம்பு தொட்டி இருக்குது. இதில் காப்பேசம் வாட்டர் இன்புட்டு பொரிஞ்சு பைப்பு நம்ம மோட்டரோட இன்புட்டு. காப்பேசம் வாட்டர் இங்கே டீ போட்டு ஒரு டேப் வச்சுருக்கான். வெளியே எள்ளு போட்டு வீட்டுக்குள்ளார லைன் போகிறதுக்கு எடுத்தாச்சு. இதுக்கிட்ட 45 போட்டு மோட்ரு சாண்டு இதுக்கிட்ட தான் வருது. இப்போ மழை பெஞ்சு இப்போ தான் நின்று காஞ்சிருக்கிறதுனால இந்த ஏரியாலாம் இதுமாரி மண் ஒர்க் அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தோம். காப்பேசம் வாட்டர் சைட்டாக பிடிச்சி அடிச்சிட்டு வந்தாச்சு கீழே. இந்த பாத்ரூம் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் டீ போட்டு எள்ளு போட்டு கீழே தள்ளி விட்டாச்சு, கனெக்ஷன் பண்ணியாச்சு. இங்கே செப்டி டேங்கில் படிக்கட்டு கீழே வரணும்னு சொல்லிட்டு 2 45 போட்டு 3/4 பைப்பு தான் காப்பேசம் வாட்ரு. ஃபுல்லாக இந்த ஏரியாவில் பெரிய டேங்க் வச்சு தான் கொடுப்பாங்க. பாண்டிச்சேரி ஏரியாவில் படிக்கட்டு கீழே வருது. இங்கே ஒரு டேப் வச்சுருக்கோம் காப்பேசம் வாட்ரு. இது வழியாக திருப்பிட்டு கிச்சனுக்கு வருது. கிச்சனில் வர்றதுக்கு 45 போட்டு அது டைரெக்டாக விட்ருக்கோம். கொஞ்சம் அதுக்கிட்ட அந்தாண்ட கொஞ்சம் குழி இறக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தால டேமேஜாக இருக்குன்னு வச்சாச்சு. டேங்க் டெலிவரி இங்கேருந்து 3/4 கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இல்லை 45 போட்டு இதை திருப்பியாச்சு. 1.25க்கு 3/4 ரெடியூசர் போட்டிருக்கோம். ப்ளஸ் மேலேருந்து 1.25 கொண்டு 1க்கு 3/4 ரெடியூசர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 1க்கு 3/4 ப்ளைன் எள்ளு போட்டு திருப்பி இதுக்கிட்ட ஒரு பாயிண்ட் ஈவனாக ஸ்பிரிட் லெவலில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ மேலே டேங்க் இருக்குது பாருங்கள். மேலே தான் டேங்க் இருக்குது. அதுலேருந்து 1.25 டீயை போட்டு இந்த சைடில் ஒரு லைனு, அந்த சைடில் ஒரு லைனை இறக்கியிருக்கோம். அது கிச்சன் சைடு அங்கே ஒரு டேப்புக்காக வச்சுருக்கோம். இங்கே ஒரு லைனை கொண்டு கீழே ஒன்று மேலே நம்ம மேலே கை கழுவுற மாரி ஒரு டேப்பும், கீழே 2 பாத்ரூம் இருக்குது. அது கனெக்ஷனு. இதில் நம்ம உள்ளாத கன்சில் யூபிவிசி பைப் போட்டிருக்கோம். அது எல்லாம் கொண்டு எம்டிஏ மூலயமா பிவிசி எஃப்டிஏல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மூலயமா தான் கனெக்ட் பண்ண முடியும். 1.25க்கு 3/4 ப்ளைன் டீயை போட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டோம். 1.25க்கு 3/4 ப்ளைன் எள்ளு போட்டு இதை கனெக்ட் பண்ணியாச்சு. 1க்கு 3/4 ப்ளைன் எள்ளு, 1க்கு 3/4 டீயை. மேலே டேங்க் கீழே ஃப்ளோர்லேயே ஒரு நிப்பாட்டியாச்சு. இதில் 1.25 த்ரெட் 2 கப்பு போட்டு லாக் பண்ணியாச்சு. 1.25 வால்வு போட்டாச்சு. 1.25 மேக்ஸிமம் கொண்டு வந்தால் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் ஓவர்ஃப்ளோ பைப் மட்டும் வைக்கணும். மற்றபடி எல்லா கனெக்ஷனும் அடித்து இறக்கியாச்சு. கொஞ்சம் மழை காரணமாக நிப்பாட்டி வச்சுருந்தோம் ஒர்க்கெல்லாம். இப்போ தான் ஜாயின் பண்ணியாகுது. இப்போ இதில் டீ போட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு இதுலேருந்து மோட்டர் லைன் 3/4 கொண்டு மேலே ஏற்றி விட்ருக்கோம். மோட்ரு டெலிவரி கிளாம்பெல்லாம் ஈவனாக போட்டிருக்கோம். அவுட்லேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈவனாக ஃபினிஷிங்காக தெரியும். நம்ம அளந்து ஒரு கிளாம்பு வைக்காமல் கீழே உள்ள கிளாம்புக்கு நேராகவே அடிச்சுட்டா வாட்டமாக இருக்கும். இது இந்த சைடு டேங்க் டெலிவரி எடுத்து நம்ம இதுக்கிட்ட ஒரு டேப் வச்சுருக்கோம் பாருங்கள். மோட்ரு லைனு டாப்பில் போகிறது ஸ்ட்ரைட்டாக வாசல் போர்ட்டிகளுக்கு போகுது. மோட்டருக்கு தூக்கி வச்சுருக்கோமோ அந்த பாயிண்ட் வருது. இது வழியாக எல்லாரும் லிங்க் பண்ணியிருக்கோம். இதுக்கிட்ட நம்ம கீழ் மட்டத்தில் வைக்க ஒரு 1.5 அடி மட்டத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா டேங்க் கீழே வச்சுருக்கிறதுனால பாதி டேங்க் தண்ணி தான் யூசேஜ் ஆகும். அது மேலே வச்சுருந்தா ஃபுல்லாக யூசேஜ் ஆகும். அதனால நம்ம பைப்பு கீழே வச்சுருக்கோம். இங்கே ரெயின் வாட்டர் பைப்பு பக்கத்தில் வைக்கிறதுனால தண்ணி இங்கே வச்சிங்கன்னா டேப்பு லாங்கிலேருந்து தண்ணி ஓடி பாசி பிடிக்கும். அதனால் பக்கத்துலேயே வச்சா ரொம்ப நல்லது. இப்போ ரெயின் வாட்டர் பைப்பு டோட்டலாக அளந்துட்டு சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சென்ட்ருலேருந்து சென்ட்ரு வச்சு ஒரு பைப்பு அந்த பாயிண்டில் தான் அதேமாதிரி தான் ரெயின் வாட்டர் வாட்டம் வச்சாதான் கரெக்டாக ரெயின் வாட்டர் நிற்காமல் ஓடும். இப்போ 3 இன்ச்சு பைப்பு வச்சுருக்கோம். 3 இன்ச்சு டோர் டீ போட்டு ஏர் கப்பு தூக்கி விட்ருக்கோம். ப்ளஸ் கீழே 45 கிளாம் போட்டு கீழே இறக்கி விட்டாச்சு ஃபுல்லாக. இந்த 45 போட்டதுக்கே எவ்வளோ மண் கரைச்சிட்டு போயிருக்கு பாருங்க மழை பெஞ்சதுக்கு. அப்போ ஸ்ட்ரைட்டாகவும் இருந்துச்சுன்னா இன்னும் கரைச்சிட்டு போயிடும். இதுலேயும் அதேமாரி மெத்தட்னா பண்ணியிருக்கோம். கீழே போட்டு 45 திருப்பி இருக்கு. மேலே டோர் டீயை போட்டிருக்கோம். இந்த ஏர் கப்பு என்னத்து வைக்கணும், இங்கே ஷீட்டு போட்டாங்கன்னா அது மேலே 4 இன்ச்சு பைப்பு ரெயின் வாட்டர் பைப்பு பக்கத்து வீட்டில் விழுவாமல் நம்ம இதிலே பைப்லேயே கனெக்ட் பண்ணால் கீழே ஊற்றிடும். இது வேஸ்ட் வாட்டர் லைனு கிச்சன் லைன் மட்டும். இங்கே நம்ம இதுக்கு ஸ்ட்ரைட்டாக உரம் போட்டிருக்கறனால நம்ம டோர் எள்ளு போட்டுட்டு இதில் டோர் டீ போட்டுட்டு மேலே வெண்டு கவல் தூக்கி விட்டுட்டு எள்ளு போட்டு திருப்பி விட்டாச்சு எஸ்டபிளியர் போட்டு.
இந்த உரம் வந்து ஒரு 8 உரைகிட்ட இறக்கியிருப்பாங்க, ஜல்லி ஃபுல்லாக கொட்டியிருப்பாங்க. இந்த பாத்ரூம் வேஸ்ட் வாட்டரு எள்ளு போட்டு இங்கே வருது. நம்ம தரையில் மறையிறதுனால டீ போட்டு ஏர் தூக்கி வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக தூக்கி வைக்கணும் நம்ம, ஏன்னா பின்னாடி மேஃப்ளோ தூக்குறப்போ கனெக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ரெயின் வாட்டர் பைப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இதில் வந்து 45 போட்டு இந்த உரையில் சேர்த்து விட்ருவோம். 2 சைடும் இடம் இல்லாததுனால இதேமாரி உரையை போட்டு தான் ஜாயின் பண்ணி இறக்குறோம். ரெயின் வாட்டர் பைப்பு இது முடிச்சுட்டு தரையை போட்டு ஈவன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நேராக வாசலுக்கு ரெயின் வாட்டர் பைப் போயிடும். இப்போ இது செப்டி டேங்க, இதுலேருந்து 4-5 பைப்பு கொண்டு வந்து இதுக்கிட்ட கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கிட்ட ஒரு வெஸ்டர்ன் நார்மலான வெஸ்டர்ன் வருது. இதுக்கு அந்தாண்டதை ஒரு டாய்லெட் இருக்குது. அதில் வந்து இவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க. பீ டைப்பு. அது வந்து டாப்பில் தான் ஹோல்ஸ் போட்டு டைல்ஸு உடச்ச பிறகு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வச்சுருக்கோம் அப்படியே. இப்போ டைல்ஸ்லாம் ஒட்டு முடிச்சோமே அதை ஃபிட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்காக தான் வந்திருக்கோம். அது தனியாக வீடியோவில் போடுறேன். இங்கே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ தான் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். டைல்ஸ் போடுற ஒர்க்கு தான் நடந்துட்டு இருக்குது. இது முடிஞ்சோடனே ஃபிட்டிங் ஒர்க்கு காட்டுறேன், வீடியோ ஃபுல்லாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது டவுட்டாக இருந்தால் நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க.